சாமி கோயிலில் சாமி கும்பிட்டேன். என் தலைவன் நடையை பார், உடையை பார், அவன் ஸ்டைலை பார், கொடுக்க பாரு. எவ்வா இது எத்தனை லிட்டர் கொடுக்கும்? யாரு மாடு? 8500 ரூபாய்னா நான் வாங்கிக்கிறேன்ப்பா. அண்ணே கேரளா டிகிரில் மாறினே. கிரு மாடுன்ற மூத்திர கவச்சி அடிக்கிறதா? ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி ஆழமாக செம்ப விட்டு மோண்ட தண்ணிய குடிச்சு புட்டு திலுதிலுன்னு இருக்காள் இந்த குந்தாணி மக. சிரிச்சுக்கங்க உடனே மோரங்கள பாரு. ஜெகதிக்குள்ள நடந்து வாரியா இல்ல செந்தட்டியாரி போட போறியா? அடி ஜெகதிக்குள்ள நடந்து வாரியா இல்ல செந்தட்டியாரி போட போறியா? கோதுமுத்தா காத்திய வரக்கட்டா அப்புறவா? இப்படிதான் ஐப்பசியில சொல்றேன்ன, புரட்டாசி சொல்றேன்ன, இப்ப கார்த்திகைக்கு போயிட்டான். அடுத்து என்ன மாசம் மார்கழிக்கு போயிடுவான். ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் செய்வியா? உனக்கெல்லாம் எப்படியும் 5 மீட்டர் துணி இருக்குமா? ஆமா கிழிச்ச நீனு ஒரு சட்டி வாங்கி தர மாட்டேங்கிற மான. கிழிச்சா தானடி தைக்க முடியும். யார்கிட்ட போக ஆளை காட்டு. ஒழுக்கமா பேசு. நான் என்ன புரோக்கரா? உன்னைய ஒழுக்கத்தை பேசுறேன். நல்லா பண்ணுவியா? செய்ய மாட்டேன். லைட் நிப்பாட்டுப்பா. எம்கேஆர் விஜய் இன்னைக்கு ஒழுக்கமா பண்ற. நீ லைட் நிப்பாட்டல, இப்ப மைக் செட்ல கல் எடுத்து போட்டுருவேன். நிப்பாட்டி சொல்றேன். லைட் நிப்பாட்ட சொன்னா அவனுக்கு நிப்பாட்டிடுவேன். அவன் போய் நிப்பாட்டிடுவேன். அண்ணே அப்பனா இன்னைக்கு உண்மையிலுமே கட்டி பிடிக்க போறியானே? ஆமாடா, காப்ப கழட்டிட்டேன். சும்மா 2 பேரும் பிணை வாங்க மேடையில போட்டு தலைவே களத்துல இறங்கிட்டாட்டா. ஆனா இதை எந்த பக்கம் இருந்து கடிச்சு வர்றது? ஆமா, இல்லனாலும் நீ கிடிச்சு அப்படியே கேவரு நட்டுருவ. மற்ற டான்ஸுக்கார பிள்ளைங்கன்னா நெருங்க மாட்டேங்க. நான் யூடியூப்பை நானும் பார்க்குறேன் என்னதான் பண்ணுறாங்கன்னு. என்னன்னா கட்டின பொண்டாட்டியை வச்சிருக்கிற மாதிரி இங்கிட்டு ஒருத்த பிணையிறான், இங்கிட்டு ஒருத்த. அதுக்கு நீ தனி சம்பளம் தரணும். இல்லை மேடம், மற்ற டான்ஸ் பூரா ஓம குச்சியா வர ஆளுங்க. நான் மட்டும் நீ நல்லா இருக்க புளிய மரத்தில் ஏறின மாதிரி. அந்த ஓம குச்சின்னா விட மாட்டேங்கிற போட்டுக்கிட்டு. அது 2 பேர் ஆட்டம், நீ ஷேர் ஆட்டம். ஆமா, ஷேர் ஆட்டல புல்லுன்னு ஏறுவ போல. ஷேர் ஆட்டத்தில் புடிச்சுக்கிட்டு அடிச்சாவில் இருக்கு. இங்க நல்லா ஆம்பளை ராதா, நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. என்னைக்கு தான்டா அடிப்ப? நீ எனக்கு என்னடி வேணும் கோத்தா? நீ எனக்கு என்னடா வேணும் கோப்பா? கும்பா கதா போடுறா போடு அழகு போடுறா. மெதுவா சீக்கிரம், மெதுவா 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 மெதுவா. 2 பேருமே போட வேணாம், நான் போடுறேன்டா. வாங்க மச்சான், எங்க அக்காவை கட்டிக்கங்க மச்சான். ஏன் கிரகம் உன்னைய புடிச்சிட்டு ஆட்டுட்டு போங்கடா. ஏக்கா மிருதங்கார பத்தியா? ஐயா மாமா 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 மாமான்ற மண்டாடி அத்துருவேன். ஐயோ நல்லா செய்வாரா? நல்லா இருக்கும். போடி பறை தினிமுட்ட வாடா பீத்தினி பையல. வெளியே வந்துட்டு எம்கேஆர் மருதமணி ஒரு ஆளு மதுரான்ற. அப்படி கேட்கல, எம்கேஆர் மருதமணி பெரிய ஆளு அப்படி கேட்டேன். ஓ மை காட், செக்ஸ் வேர்டு. அவமானப்பட்டுட்டானே. எம்கேஆர் மருதமணி பெரிய ஓ அப்படி கேட்டேன். சூம்ப சொல்றியா? உளுந்து கூட சூம் பண்ணீங்க. என்னடா உன்னோட நீ எவ்வளவு வேணா பேசு, நீ எதை வேணாலும் செய்யு. நாங்க அவ்வளவுதான். நான் அவ்வளவுதான். அப்படியா? அடிப்புக்கு வரையா? ஒரு 50 கிராம் கடுகு தரையா? ஒரு 100 கிராம் சீரக தரியா? அப்ப நான் உனக்கு முருங்கைக்காய் தரைய சூம்பு. நீ முருங்கைக்காய் அப்ப ஒண்ணு இல்லைன்னா முருங்கைக்காய் தான் தருவியா? இருக்கு என்னை பிடிச்ச கிறக மாட்டாது, ஏமாந்து போறது. அப்ப மணிகண்ட பழைய சொங்கு சொரக்காய் தர. ஏன்னா நான் கட்டி பிடிச்சா என் தம்பி கனி சூம் பண்ணி எடுப்பேன். ஐயோ ஏன்னா உனக்கு இந்த வேலை தம்பி? ஏன் பொண்டாட்டி அங்கே அன்பாளையத்துல பார்த்துவிட்டு என்ன அவளை ஒரு மாதிரியா தடவுற? ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனா மருதமணி அப்படி கிடையாது. அவன் ஊரு ஊக்காளி மாடு, உதுத்த மாடுதான். பொம்பளைய கட்டி பிடிக்கனே வர்றதுக்கு அவன் என்ன தடவுனாலும் கேட்பாரு கிடையாது. அப்படியே தடவுனாலும் புருஷங்க பார்த்துட்டு இவன் அடிச்சா செத்து போயிடுவேன், அவ்வளவுதான், ஜீவ சமாதி தான். ஆனா என்னைய கட்டி பிடிச்சா மட்டும் ஆளு சேர்க்கிறேன். இந்த வரையான் பாரு, எப்படி பாலை கொண்டு வரையான் பாரு. டிகாஷன் இருக்கா அத்தியாக்கா? அங்க டீயை கொடுத்துட்டு ஒரு சிலிண்டர் பாக்குறியாக்கா? அண்ணன் வேணும் அண்ணன் சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி தான் பாக்குறீங்க. மருதமணி வர்றேன். மருதமணி வந்து சாக போறான். உன்னைய கம்பு கூட்டு மசரெல்லாம் கடிப்பேன். நல்லா ஆம்பளை கம் கூட்ட வேணாம். என் விரல அத்தோரையர் முடிச்சு அழகழகா வித நட்டு சுரக்கா விதையா இல்ல இந்த ஆத்தா பூஜனிக்கா விதையா? இப்படி சொல்லி தொய்வாகுறா. எதையுமே சொல்லும் போது தாண்டி பழிங்க.
உன்னை குண்டு ஒண்ணுன்னு சொல்லி இப்பத்தான் காய்க்கில குறைஞ்சிருக்கு. அப்பா ஒத்துக்கிட்டா இன்னைக்குதான். ஏன் அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? தொட்டா மட்டும் மட்டுங்கிறோமா? அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா? என்ன தொட்டா மட்டும் பத்திக்கிடுமா? தலைவா டீக்கரோட வந்துட்டானே. இன்னைக்கு 2 பேரும் என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ. டீ லீக் ஆவறதே உனக்கு தெரியலையே. இதுல அது லீக் ஆனா எப்படி தெரியும்? உன்னை பார்த்தா எல்லாம் லீக் ஆகும். ஓ மொகரம் போய உள்ள. டீ காபி முட்டை போண்டா. டீ காபி விக்கிற மொகரைய பாரு மொகரைய. உடம்புக்கு எதுக்கு எத்து தண்டி மதுரை போடா. ஏய் மதுரை வளவருக்கு போய் எனக்கு பயே விஜய்க்கு மண்டையில எவ்வளவு பணம் இருக்கு. ஏய் மருதமணி விஜி கிச்சினி பேரை சொன்ன அறுத்து குமிச்சிடுவாங்க. குமிச்சி மரியாதையா பேசு. எப்படி சொன்ன விஜிங்கற? ஏய் வாடே. ஏய் போடா டேய். போடா உள்ள. பரவாயில்லையே. போடா உள்ள. ஏஸ்ட நட்டுவா காளி முண்டை. போடா. ஏய் முட்டை போண்டா. போடாங்கற. போடா உள்ள. மாடு ஜனகி தெரியுது. முட்டை போண்டா. ஆமா முட்டை ராஜா தலைவா வாங்க முண்டை. தலைவா. எது பொண்ணுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா? ஐயோ கண்ணு வேற தெரியாதா? கண்ணாடிய கரெக்ட். நான் அங்க நிக்கிறான். நான் விஜி. ஏற்கனவே முண்டை கண்ணு இப்படி பாப்ப செல்ல. இதுல கூலிங் கிளாஸ் நெஞ்சுண்டு. இந்த கண்ணாடி என்ன கண்ணாடி தெரியுமா? என்ன கண்ணாடி? ஏய் ஏய் Dress போட்டு வர வேண்டியதானம்மா. ஏய் ஏய் தள்ளு தள்ளு அந்த ஆளு பாத்து உயிரோட இருக்காப்லையான்னு பாப்போம். மொத்தா எங்க வச்சிட்டாரு சிலிண்டர் அடுப்புல? உனக்கு ஒரு சட்டி கிடைக்கலையாடா? ஐயா எல்லாமே தெரியுதா? அப்படியே தெரியுதா? ஐயோ எப்படி தெரியுது? வசனம் மறந்து போச்சுன்னா அப்படியே அவோ. மருதமணி மருதமணி ஏய் மேடை உடைச்சுடாத. ஏய் அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணி அளவில் ஒரு சொந்த இல்லத்திலிருந்து புறப்படும் என்ன நக்குற தெரிவித்துக் கொள்கிறார். அவரை எத்த தண்டிக்கு காட்டெருமை பாயும் என்று அவர் எதிர்பார்க்க. போடா நீ அந்த பக்கம். ஏய் வெற்றி நக்கத்துலதுடா. அட நல்லா ஏய் கோயில் திருவிழாவில் ஓரின சேர்க்கை ஈடுபடக்கூடாது. ஏகா ஒரு குச போடு காச்சு. வாயில வை கர்மம் புடிச்ச. அடுத்து வாயில வந்துக்கிறியா? வாயில வை. ஏய் மருதமணி ஏய் போடு. நான் போட்டேன்னு வெச்சுக்க. ஏய் என்ன என்ன தம்பி மறுபடியும் கம்பெனி திறந்துட்டாங்களா? ஏய் கர்மமே. இங்க வாடா பெரியத்தினி பேமேனே. மிஸ்டர் நாக்கலாம் புழுமுண்டை. ஏய் மரியாதை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். உன்னை சொல்லுது மருதமணி வந்து என்னது சூம்பு ஆண்டு. ஐயோ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ணு நல்ல ஆம்பளை. இன்னைக்கு திருச்சி விஜய் மட்டும் நீ மேடையில பண்ணிட்ட. பண்ணு பேசு. ஐயோ செல்ல வேலை சார்ஜ் இல்ல வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். அண்ணே வெள்ளரிக்காய் அண்ணே வெள்ளரிக்காய் கொண்டு வந்திருக்கியா? ஒரு பெரிய வெள்ளரிக்காயா கொடு. வாங்கி தூக்கி உன் வாயில வச்சுக்காத. இன்னைக்கு குராயர் அண்ணனா அதுக்காக எங்க அண்ணன் சோன அண்ணனா. அதுக்கு தான் மருதமணி எங்கன்னு கேட்டுதாங்களா? குராயர் சோன அண்ணன் மட்டும் இல்ல எங்க அண்ணன் பிஏ மந்திரி பிஏ வேற வந்திருக்காரு. அவரும் அதே வேலை தானா? அவரும் வந்திருக்காரு. ஆளு பாதி பாதி பங்கு ஓட்டம். பங்கு ஓட்டம். மதிப்புக்குரிய அமைச்சர் பெருந்தகை மூர்த்தி அமைச்சர் ஐயா பிஏ அன்னை மகாலிங்க சார்பாகவும் எங்கள் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள குராயூர் சோன எண்ணெய் சார்பாகவும் அன்னை மருதமணி அவர்களுக்கு 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார். இதை படிச்சு சொல்லு பார்த்தேன். உனக்கு காசு கொடுக்கறது எதுக்கு நான் மயிருக்கு படிக்கணும்? படிக்கிறேன்டா. கடுகு 100 கடுகு 100 உளுந்த பருப்பு 100. கடுகு ரசம் ரெடி. ரசம் இல்லையா? குருட்டு முண்டை ராஜன் ரேடியோஸ். ராஜன் ரேடியோஸுக்கு ரசம் ரெடி பண்ணுறேன். சரி ராஜன் ரேடியோஸ் உரிமை நடராஜன். பின்னாடி பாப்பியா? தனக்கங்குளம் 301. பின்னாடி சுந்தரபாண்டியன் எம்கேஆர் பாய்ஸ் சுந்தரபாண்டியன் பிகாம் ராஜேஷ் தனக்கங்குளம் 200. தம்பிக்கு 200 எனக்கு 300. இந்தாப்பா உனக்கு 100 ரூபா தரேன் வர்றியா? என்னைய 100 ரூபா கொடுத்து கூப்பிடுற பாரு. நீ எவ்வளவு பெரிய கஞ்ச முடிச்ச ஒரு தம்பி நிக்கிறேன் எனக்கு முன்னாடி அடிக்க நினைக்கிறியே.
உனக்கு வேணுமா? ஏய் சாப்பிடா. பிச்சைக்காரிய கடன் சொல்லி போறாளாட்டு இருக்குது பேப்பு. ஏய் என்ன பண்றது அண்ணே? என்னண்ணே சோனே அண்ணே அவரு மந்திரி பிஏவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 500 சங்கடமா இருக்கு, கொஞ்சம் தகண்டமா இருக்கு. என்னையா பண்ற? ஏய் மந்திரி பிஏட்டெல்லாம் நான் எவ்வளவோ வாங்கிக்கிறோம், ஒரு 5 லட்ச ரூபா வாங்கி வீடு கட்டுவோம். 5 கேட்டா சொத்தையே எழுதி கேப்பீங்க. பெரிய அமௌண்டா, பெரிய தொகையாத்தான் கேட்கணும், சும்மா கொஞ்சம் மேல கேட்க கூடாது. அன்பளிப்பு வழங்கிய எனது அருமை அண்ணன் மந்திரி பிஏ அவர்கள் மகாலிங்கம் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் அண்ணன் சோனை அண்ணன் சார்பாகவும் எனக்கு அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் எனக்கு அன்பளிப்பு வழங்கிய தனக்கங்குளம் குடும்பத்தார்களுக்கும் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். செல்லம்பட்டி கோடாங்கி எனக்கு 200. செல்லம்பட்டி கோடாங்கி பேர் சொன்னாங்களா? தங்கமாயன் எங்க அண்ணன் சார்பாக 201. நன்றி செல்லம்பட்டி கோடாங்கி தங்கமாயன். ஏலை ஏலை நான் காசை பார்த்துக்கிட்டு நீ ஏடிஎம்மே நோண்டிக்கிட்டு இருக்கியா? அன்பளிப்பு தான் வாங்க நன்றி சொல்ல இங்க என்ன வந்துகிட்டு ஏறுற? விடு விடு, அப்பப்போ சார்ஜ் ஏற்றினா தான் இங்கே வந்து பேச முடியும். அன்பளிப்பு பூரா நம்ம அண்ணன் தம்பி தான். அப்போ வாங்க போய் பொன்னாட போத்துங்க வாங்க. அப்போ கமிட்டி வர்றதுக்குள்ள இவன் தம்ட்டி போடுறேன் பாரு. பாப்பு நாங்கள் நடத்து கொண்டு இருக்க அன்பு அண்ணன் பொன்னாட பார்த்த முடியுமா முடியாதா? தம்பி எறும்பு சாப்பிச்ச போட்டால் சத்தியே போவ ஒரு அளவுதான். இங்கே பப்பு நாங்கள் நடத்து கொண்டு இருக்க அன்பு அண்ணன் மருதங்குடிய மருதமணி அவர்களுக்கு நிலையூர் கிராமத்தார் சார்பாக இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் மருதமணி அவர்களுக்கு காலி பையில போய்கிட்டு அதே பால் கவிச்சு அடிச்சாத்தான் வர்றேன் பாரு வெளியே. மதிப்புன்றது பெரிய வார்த்தை. சரி 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 சிலையை திறந்து வச்சுட்டேன். இதுதான் அந்த காலத்து மூங்கிக்கம்பு சிலை. ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர். போட்டோ சரி இந்த சால்வியை வச்சுக்கிட்டு ஒரு 200 ரூபா கொடுங்க கிராமத்துல இருந்து. இளையூர் சார்பாக டான்ஸாக நடிக்கும் விஜய் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு குனியறதுக்குள்ள சாக்கி இறக்கணும் போலையாடி. நன்றி சொல்லுங்க மிஸ்டர் கீரிப்பூச்சி. ஏலே ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. அதே எந்த காலத்துல மைசூர்ல கிருணி இருந்துச்சு? வாங்க கையில கொடுப்பு குத்தி விட்டு போயிட ஏற்கனவே முடியாதவன். 916 கர்த்தையன் கருப்பையா ஜல்லிக்கட்டு பேரவை பைகரா சார்பாக 101. சில்லறைய பூரா பிறக்கிட்டாங்களாடா. செய்தி வீடு வாங்கி மிச்ச மாட்டான். என்னது அது? ஆமா சின்னே நல்லுக்குமார் வேல்பாண்டி குடும்பம் என் தங்கச்சி வேல்பாண்டி குடும்பத்தின் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை பொறுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். என்ன சைஸ் உனக்கு 30 தானடா 45 இருக்காடா போட்டுட்டு நீ போயிருவ சட்டை. என்ன கல்யாணம் நம்ம வேட்டி சட்டெல்லாம் எடுத்து தராங்க? தங்கச்சி வீடு போடுறாங்க. என்னவோ மாட்டியா வர பாக்குற மாதிரி. அன்பு அன்பு கடல் எங்க தலை அஜித் நசீர் மன்றம் நிலையூர் சார்பாக எனக்கு 501 பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறார். விநாயக பில்டர்ஸ் இலக்கிய ஆட்டோ சார்பாக என்னை கொன்று. அண்ணே எனக்கு ஒரு துண்டு போடுனே போடுவாரா? நாடு போனவா போடுவாரா கூடாது. அண்ணே மருதமணி அண்ணன் அவர்களுக்கு வாழும் கடவுள் அவர்தான் கடவுள் எங்க தலை அஜித் ரசிகர் மன்றம் இலக்கிய ஆட்டோ விநாயகா பில்டர்ஸ். அதானே? நன்றி அண்ணே நன்றி. பைய கொடுத்துட்டு போ. பைய கொடுத்துட்டு போ. ஏ உள்ள கவர் ஏதாவது இருக்குப்பா இல்லையா? தீப்பெட்டி அது. 6 மணி பயிலுக கொடூரமா. கொஞ்சம் ஊம்பர் ஏத்துப்பா. ஏலே ஊப்பர் என்ன நோத்தா விட்டு ஊப்பர் ஊப்பரா ஆப்பர். ஹலோ 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 கொஞ்சம் பிடிச்சி திரும்ப போறேன். நன்றி சொல்லு. ஏய் இப்படி நன்றி சொல்ல முடியுமா?
வீட்டுல இப்படி நன்றி சொல்ல முடியுமா? சொல்லி சொல்லடா. ஏய் தொல்லடான்னு சொல்லாதடா. ஏய் மாலையை போட்டா எப்படி பேச்சு வரும்? மாலையை கழட்டினா எப்படி பேச்சு வரும்? எனது அப்புறம் நன்றி எதாவது சொல்றது நானு ஏதாவது இருந்தா தானே. இப்ப நான் எதுக்கு நன்றி வெறும் பச்சை தண்ணியை ஊத்தி உன்னை எரிச்சு விட்டுருவேன். பச்சை தண்ணியில தீ எரியுமா? அப்ப நீ பத்துனா நீ பத்துனே நான் பத்துனா இங்க ஒரு சுரண்டி கூப்பிடுதாடா. அண்ணே யாராவது எனக்கு வாடகைக்கு வர்றீங்களா? நான் என்னால முடியல, வர்றீங்களா வாடகைக்கு? ஏதாவது பெரிய கடப்பாறையா இருந்தா கொண்டு வரீங்களா? சீமக்கரம் நிறைய இருக்கு, குத்தி தோண்டி எரிஞ்சிருவான். பொத என் அண்ணன் தம்பி ஊரை வாங்க. அந்த மணி ஊதி ஆப்ப மாதிரி அப்புறம் தெரியாட்டா வருகின்ற சட்டமன்ற தொகுதியிலே தலைவா ஏய் இன்னும் தலைவர் பதவி இன்னும் கொடுக்கலடா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் கவுன்சிலர் போட்டி, கவுன்சிலருக்காக ஒழுங்க கால வச்சு கப்ப காலம் முட்டை. அதுக்கு எதுக்குடா காலு? பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த நிலையூர் டாக்டர் அம்பேத்கர் அன்பு வாரிசுகளுக்கும் வாழும் கடவுள் அஜித் சார் ரசிகர் மன்ற உறவுகளுக்கும் தம்முடைய வீர விளையாட்டை எத்தனை ஊர்களில் விளையாண்டாலும் இங்கேயும் வீரத்துக்கு பேர் போன என் விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் வெளியூர்லிருந்து வருகிற வந்த அண்ணன் தம்பி சார்பாகவும் காவல்துறை அதிகாரி சார்பாகவும் அத்தனை உறவுகள் சார்பாகவும் மருதங்குடி மருதுடைய ஐயனாரை வணங்கி உங்களை வணங்குகிறேன் மருதமணி என்று சொல்லடா குச்சிக்காரி முண்டை. ஐயா தம்பி, எனக்கு பொன்னாடை போர்த்தியதற்கு நீ நன்றி சொல்றதுக்கு உனக்கு நன்றி தம்பி. தம்பி காலை கிளச்சுக்கிட்டு எத்துவேன். காலை கிளைக்கிறதுக்குங்கன்னா 16 காலம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி இருமா, கொஞ்ச நேரம் இருமா விஜி. இன்னொரு அரை மம்பட்டி எடுத்து நீ என்னதான் என்னை போட்டு நோண்டினாலும் இன்னும் அரை மணி நேரம் ஆகும் நான் போட்ட மாத்திரை வேலை செய்யறதுக்கு. என்ன மாத்திரடா ஓட்ட? அதே டொங்காசு மாத்திரை. தலைவா ஏலே இது நாடகமா பிட்டு படம்? நாடகத்துக்குண்டா இந்த இளவட்டம் பூரா வர்றாங்க. மருதமணி வந்தா பிட்டு படம், அதுக்கு தான் இளைஞர் பூரா வர்றது. இன்னைக்கு விஜய் நானும் பிட்டு படம் தான். இன்னைக்கு என்னையா சொல்லிட்டு இருக்கா? ஏய் ஏற்கனவே கமாண்ட்ல மருதமணிக்கு விஜிக்கு தொடர்புன்னு போட்டுட்டு இருக்காங்க. வீடியோ தமிழ் செக்ஸ் வீடியோ. யாராரு கதாநாயக மருதமணி கதாநாயக? அப்பனா இந்த மேடையில் இன்று அரங்கேற்றம். ஐயா நீ தான் அரங்கேற்றம் ஒண்ணே, நீ டொங்காஸ் போடாம போறது இல்ல. நீ நல்ல ஆம்பளை போட்டுட்டு உயிரோட போய் சேர்றியான்னு பாப்போம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இருமா கொஞ்ச நேரம் இருமா. என்னடா இப்ப ஆடை பிடிச்சி கெட்டுறா கொஞ்ச நேரத்துக்கு. உன்னை விட்டுக்கிட்டு இப்போ பாரு மம்பட்டி எடுத்து பின்னாடி வெட்டி எறிஞ்சிருவேன். ஐயா பின்னாடி வெட்டி எறியா, நம்ம தம்பிக்கு கொஞ்சம் வேலைக்கு வந்து கஷ்டமா இருக்கும். தம்பிக்கா பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பு அண்ணன் தம்பி எங்களுடைய உயிர் நாடிகளுக்கும் மெத்துல இருந்து பார்க்கக்கூடிய மெத்துல இருந்து என்ன எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் 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 தெரியும். இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என்ன 5 விறக்கடல்ல எப்போ வந்துச்சு ஓசு? கொஞ்சம் ஸ்பீடா ஸ்பீடா. தம்பி இங்க வேணாம், பப்பீஸ் ஹோட்டல்ல போய் செய்யுங்க. எவளாவது பின்னாடி ஓடி போய் என்னடி பண்ணிக்கிட்டு? அவர் நன்றி சொன்னாரு, நான் வணக்கம் சொன்னேன். அவன் ஏற்கனவே ஒண்ணுக்கு வராம இலையா அடிச்சுக்கிட்டுறேன். நீர் கடுப்பா கொஞ்சம் சுண்ணாம்பு அதில் வைக்க சொல்லுங்க. என்ன என்னாச்சு? உங்க ஊர் பசு வந்துருச்சா? ஐயோ பசு வந்து அரைகுறை அடிக்குதே. மருதமணி இன்னொரு தடவை செய்யவா? ஆனது ஆயிட்டு போச்சு வா. நீங்க நன்றி சொல்லுங்க. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. எந்த இடத்தில் சுகமிக ஏலே புருஷன் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டான்டா. மருதமணி பிணைஞ்சிட்டானடா. இன்னொரு மண்டை முடி எங்க? மண்டை முடி எங்க? மண்டை முடி எங்க? விஜி போயிரு, உன்னை குண்டே விடுவேன். நல்லா பாத்துட்டு போ இருக்கா இல்லையான்னு. தம்பி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் மணிகண்டா? பாடு. ஒன்னும் நன்றி சொல்லு, இல்லைன்னா கொண்டாட நம்பளை அடிச்சு போடுவேன். இன்னும் சொல்லலையாடா?
இன்னும் சொல்லலையா? மறுபடியும் முதல்ல தான் ஆக சொல்லல. எனது அண்ணன் தம்பிகளுக்கும் எனது அருமை தாய் குலங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்பு தம்பி யூடியூப் சேனல் கனி அவர்கள் சார்பாகவும் எனது காதலி இதெல்லாம் தமிழ்நாட்டுல அடுக்குமாடா. மாசி மாசம் அல்லான பொண்ணு மாமன் உனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே ஆனா உன்னைய மாதிரி ஒரு நன்றி உள்ளவன் நான் எங்கனையும் பார்க்கலடா. கட்டப்பவும் நாடகத்துல ஆத்தூர் ஐயாச்சாமின்னு இருடா முட்டை நான்டா விஜய் இல்லைப்பா, நான் முட்டை பச்சிப்பா இருப்பா. கட்டப்பவும் நாடகத்தில் ஆத்தூர் ஐயாச்சாமின்னு கம்ப தூக்கிட்டு தெரிஞ்சவண்ணே. வள்ளிதிரம நாடகத்தில் இப்படி சொந்தத்தை சேர்த்து கொடுத்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி நன்றி செஞ்சவாடுறா நீதான்டா ஏரியா மாமா. நான் குத்த வச்சு நிற்கிறேன் பிணைஞ்சிட்டியா மிஸ்டர் அத்தா. நீ தாண்டி தமிழ்நாட்டினுடைய 23 தினி என்னங்க சொன்னீங்க? 13 சேர்த்து கொடுத்துருக்கேன். 10 என்ன சொன்னீங்க? ஓடி மட்டும் நாக்க முண்டை. இன்னொரு பாட்டு பாடட்டுமானே? இன்னும் மட்டும் நீ தொடுற ஒரே எத்து நெஞ்சலம் வந்து ஓம்ரா. ராக்கோழி 2 முழிச்சிருக்கு ஐயோ கிளம்பிருச்சு. மூடாம தவிச்சிருக்கு. ராக்கோழி 2 முழிச்சிருக்கு கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. என்னடா ஏன் கவட்டுக்குள்ள வாய் வைக்கிறீங்க? அதான பார்த்தேன். என்னடா அது கோழி பை தட்டுதுன்னு. அண்ணே வெறி கொண்டு போச்சுனே. ஏய் பேப்பை மையம் அந்த அந்த எத்து பொருள்கிட்ட கீறி விட்டான்டா. ஐயோ காயமாயிருச்சா? நான் தடவி விடவா? ஐ காயப்பட்டுருச்சா? ரெக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சி கொட்டுது வாளி இருக்க கத்துத வேலி இழுத்து போட்டுட்டு கோழி இழுத்து போத்திட்டு படுத்தா அட தாங்கவில்லை மனசு இழுத்து போத்திட்டு படுத்தா அட தாங்கும் உங்க மனசு வந்து பாருமைய பாவன அவர போகுது சட்டிலாம் கலட்டிட்டானப்பா. கைரேக முட்டை கட்டையா மேடல விட போய் இருடா பொம்பளை நினைச்சியா அது ட்ரம்மு எரும மாடு ஏக்கா என்னங்க ராதா உன் நாடகத்துக்கு வந்து நான் புள்ளையோட தான் போகணும் மாட்டேங்கடா. ஏற்கனவே உன் மயன் தானே மிருதங்க வாசிக்கிறேன். மகன் இல்ல மாமா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இது சூரிய வலிக்கு காதல் வளர்ந்தது மாமி என் கண்ட கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தா ஜாத்து சாராயத்தை ஊத்து உன் ஜன்னலத்தா ஜாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அவன் கிரு கொண்டு போயிட்டான் போ. அவ்வளவுதானா செல்ப்பு? அவங்க முண்டை நரம்பு தலைச்சு ஐயோ அதை நம்பி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது இப்படி இப்படின்ட்டானா ஆமா. ஒத்த நரம்பு விளங்கலையா. ஐயோ நரம்பு தளர்ச்சியா? அங்கனே நிக்கிறோம்டா நல்லா முண்டை. இப்போ அப்படி சொல்லாதீங்க. மருதமணி போகவா? அந்த அளவுக்கு வந்துட்டானா? அவரே மேடையில் என்னுடைய காதலின்னு சொல்லிட்டாரு. இனிமே அவரை சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிள்ளை வரக்கணும். அது எப்படி இருக்கும்? நான் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நின்று சர்க்கஸ் நடத்தணும். ஏன் அவனுக்கு பிறக்கிற பிள்ளை இப்படி தாண்டி இருக்கு. அதை நான் கீரி பிள்ளை நினைச்சு சோசியம் பார்ப்பேன். அந்த பிள்ளை உங்களை சித்தப்பான்னு எவ்வளவு அழகா கூப்பிடும். இந்த எப்படி கூப்பிடுவேன் சித்தப்பா. நிலையூருக்கு போச்சோன்னா நிலையாம்படியில் போய் நிற்பேன். ஐயோ ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாரு ஊறுகாயத்தின் மாதிரி நிற்கிறேன் பாரு. மருதமணி வலிக்குதா? ஏண்டா நட்டுவாக்காளி முண்டை நீ உள்ள வாடா. உன்னை ஒரு எத்தலைனா வாங்க. ராதா அடிக்க மாட்டான் வாங்க. அந்த இந்த பொம்பளை உடம்புல நீ தொடாத இடமே இல்லையா ராதா? வாங்க. துணி போட்ட இடம் மட்டும் தான் தொடல வாங்க. ஏக்கா உப்பு சோப்பு கரைச்ச வாங்க. உங்களை ராதா அடிக்க மாட்டான்.
மாட்டான் வாங்க தலைவா வா தலைவா ஏலே. தலைவா இனிமேல் இந்த பிள்ளைக்கு குளிப்புண்ணு விழுந்து என் குடும்பம் கெட்டு போச்சுன்னா நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும் வா இங்க பாடி புள்ள ராசாத்தி ராசாத்தியா? வச்சிருக்கே ரோசா பூ வாடி புள்ளே ராசாத்தி இருக்கே ரோசா பூ என்ன தொட்டு கும்பிட்டு போறான் அண்ணன் எவ்வளவு சூப்பரா வாமா பண்ணுது பாத்தியா அவன் பத்தி மாடுபிடி வீரரு மாடுபிடிக்க இறங்குறாரு வட்டத்துக்குள்ள வடமாட்டுல இறங்குறாருப்பா எப்பா பார்த்து பிடிப்பா காளைய எங்க அண்ணன் திமுல புடிச்சா விடவே விடாதுன்னு போனா அவன் ஒரு ஏழப்பைய நீ ஒரு ஏழப்பைய என்ன பொம்பளை போயிட்டு இப்படின்றான்டா இருந்தாலும் நீங்க செய்யற மாதிரி அவர் செய்யவே மாட்டேங்கிறாரு தாய் நாடு தாய் மண்ணு தாய் குலம் வணங்குறேன் ஏய் தாய் நாடு தாய் மண்ணை மதிக்கணும் இல்லைன்னு சொல்லல ஆனா உழுகணும்டா உழுகணும் நல்லா உளுந்து பிணையணும்டா உழுகலைன்னு வச்சுக்க தலைவா மண்ணும் கட்டு போகும் புடிச்சு போறோம் நான் ஒண்ணு சொல்றேன் நீ நல்ல பொம்பளை நல்ல மனசு இருந்தாலும் நானா வரும்போது நீ இடம் கொடு நீ ஏய், அந்த பாட்டு மறுபடியும் சவுண்ட் விடு தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமனவே பக்கத்தில மயிலதான் பக்கத்தில மாமனவே பக்கத்தில மயிலதான் பக்கத்தில மலவே சித்தா காய்னரம் சித்தா எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா ஓடு தன்னந்தனி கட்டுக்குள்ளே ஜோடி நாம கூட்டுக்குள்ளே ஆலப்புழ கல்லை வச்சு ஆளை அடிச்சு விட்டாளப்பாவ மிஸ்டர் மூக்குறிஞ்சி முண்டை என்னாச்சு ப்ரோ பாட் ப்ரோ ஏன் செய்ய தயங்குறீங்க மருதமணி ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற உறவு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க தம்பி சங்கட போடுவான்ட்டு நானும் சும்மா தான் நின்றேன் ஆனா தம்பி சங்கட போடுவான் ஐயா மைக்குள்ள இருந்து ஒரு காலம் கடமாட்டில் ஒரு கண்டுபிடிச்சு தரீங்களா நம்மளால முடியாது செஞ்சு புட்டு நல்ல கட்ட நாட்டு கட்ட நல்ல கட்டு நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு சூடம் காமிக்கிற தொழிலாளியை மதிக்கணும் தொழிலாளியா அதுலயும் ஒண்ணு நான் கையெடுத்து கும்பிடணும் காலில் தொட்டு கும்பிடுறத பத்தி கும்பிடணும் உளுந்துக்கிட்டு நான் மேல தவணது பெருமை இல்ல ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா நீ அவ்வளவு லோடோட தவணவாரு நீங்க தன் கையே தனக்கு உதவின்னு இருக்கேல நான் சுமந்துக்கிட்டு தாவறதுல தப்பு இல்லையே இல்ல அதான் நீ கெட்டிக்கார பிள்ளை ஆமா ஏ நல்ல கட்ட நாட்டு கட்ட இது செய் பாடா செய்யலனா தூக்கம் சார் சார் ஏய் கொஞ்ச நேரம் பெருங்குடி நிக்குமா ஜானி ஜானி எஸ் பாப்பா தைக்கே டைமண்ட் ஹோ பாப்பா நிங்கின ஆஹாஹா வா சம்பளம் கொடுத்தா தானடி எங்க ஏறி நிக்கிறேன் அழகு நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா ஆசை முத்தம் தாடி வா கண்டாலி எனக்கு பாட்டு தெரியல வர. ஏய் எலும்பு குத்துது மருதமணி ஆசை முத்தம் என்ன குடிச்சு ஏய் கனி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க பூச்சி விஜிக்கு அத்தை தட்டி போச்சு ஏய் எப்போ பார்த்த எல்லாம் இரு 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 என்னடி வேணும் சாப்பிடவா ஆமா குமார மிஸ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு ஐயர் மருதமணி ஒன்னடி தாங்க வேணும் தம்பி ஏறினது ஏற்ற ஒரு ரெண்டு தம்பி. நிமிஷம் ஆகட்டும் இரு. ஏய் எப்பதான் இறங்குவேன் எனக்கு ஒரு குலம் மொங்கு வெட்டி போடுங்க டேய் இது நொங்கா தெரியுதா உனக்கு நமக்கு இது ஒத்தக்கல் அட இறங்கியா கீழே இது இன்னும் 1 நிமிஷம் ஆகட்டும் அருளண்ணே ஏலே உட்கார்ந்துருக்கீங்க இறங்க சொல்லுங்க ஏலே ஏ மணிகண்டா ஏலே ஏ மிருதங்க செல்வம் ஏ தம்பி. கால நீலகண்டண்ணே இந்த பாம்பை பிரிச்சு விடுங்க ஏ இறங்கி அணை உண்டாவும் சார பாம்பு அவன் மணி என்ன வைக்கல அட பாவடா
இறங்கி தொலை. ஏய் இருமா, அவங்க வேலையை முடிச்சுட்டு போட்டோம்ட்டு. ஐயோ மருதமணி, இறைவா, நாதா, சுவாமி, தலைமாடு காக்குறான்டா. உன் எலுகல காவா வாங்கிக்கடா. ஒரு சூட்டு ஒத்தனை கீழே இருந்த கூடாதுடா. காவை ஏத்துக்கிட்டாடா கருப்பு. சரி முறகாட்ட முண்டை. மருதமணியை கொன்றாத, என் வாழ்க்கை பூச்சி. ஒரு அளவுதாக்கா எத்தி புரியும் மயிறு மலை கண்டடத்தை கை வைக்கிறார். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். மருதமணி, மருதமணி என்ன ஜீவ சமாதி ஆயிட்டாரு. உண்மையில நெஞ்சலப்ப காலி பண்ணிட்டா. என்னடா வாடியில நின்றவன பாஞ்சது மாதிரி. மருதமணி இல்லாம என்னால வாழவே முடியாது. கைப்படாத இடமே இல்லையடா. இவங்க என்னடா கடைசியில நான் செக்யூரிட்டியா இருந்தேன் பாரு, அதான்டா பரிசு. இங்க வாத்தா அண்ணே. அண்ணே இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? இல்ல உனக்கு ஏதோ பின்பலி இருக்கு. என்னைய கொல்றது கூட்டது ஏதோ பாவம் வந்து கட்டி பிடிச்சவன் போல கொஞ்ச நாள் மூச்சு ரெண்டு ஓத்துறா. மேல வந்து ஐயோ கத்து அழுகுற மாதிரி என்னை காப்பாத்துற மாதிரி. உயிர் வந்துருச்சா மருதமணிக்கு? எந்திரிச்சிட்டீங்களா? ராதா மிதிச்சதுல நீங்க செத்துட்டீங்களோன்னு நினைச்சு பாருங்க. உனக்கு ஒரு உம்முடு சாவுத்திரி தோத்துருச்சுடா. அப்படி சொல்லாதீங்க மருதமணி, அப்படி சொல்லாதீங்க. ராதா, உனக்கு நான் கோயில் கட்டுறேன்டா. உனக்கு நான் கோயில் கட்டுறேன். உனக்கு பேல்றது கக்கூஸ் கட்டுற பொத்து. உஜாருன்னா உஜாரு, ஒரஞ்சாரா உஜாரு. உசாருன்னா உசாரு, ஒரஞ்சாரா உசாரு. என்ன அளவை காமிக்கிறா? வந்துட்டார் முருகன், சூளாயத்தோட வந்துட்டார், வேலோட வந்துட்டார். ஏலே என்ன படம் எடுக்கிற பாண்டா சாப்பிடுவேன். அதை விட்டு போட்டு நல்ல ஆள் கழுத்தா தானே இருக்க. நீங்க பாக்கு வத்தல மாத்தணும். திருச்சி விஜய தக்கத்து தக்கத்து தக்கத்து. திருச்சி விஜய ஜக்கக்க ஜக்கக்கவா. பாக்கு வத்தல மாத்தணும். இப்போ தெரியுதா அந்த மாடு எவ்வளோ பாச்ச கொண்டு இன்னும் வரைய மாட்டேன். குஜி என்னங்க போகவா மருதமணி? ராதா கூப்பிடுறான். வா, உனக்கு நான் கோதுமை தவிட வைக்கிறேன். ஏன் என்ன மெதுவா மண்டி ஓட்டுவாவேன்? வேகமா வரணுமா? வாடா விச்சி. பின்னாடி கயத்தை பிடிக்க வேண்டியதானே. மாடு இந்த வேகம் போக முடியும் தெரியலையா? வேகமா வர ரொமான்ஸா வாடா விஜி. என் தங்கம், என் அறிவு, என் பொச்சு குட்டி. ஆசையை போக்குற மாதிரி போகாம ஆசை வர்ற மாதிரி போமா. நீங்க கூப்பிடுங்க. வா டார்லிங் வாடா. ஆஹா, இது களை எடுக்கிறவங்க போலடா. ஆசையா போ. நைவா வாடா. என்ன ஆமா நேத்திக்கடம் போட்டிருக்கா. மாசாணியம்மன் கோயிலுக்கு நடந்து வர்றா. வாடி. ஓ முதுவை நான் என்ன செய்ய? முதுக துண்டெடுத்து தொடச்சு விடுறா. தம்பி லவ்வர்கிட்ட பேசும்போது கூட வராதிங்க. முதுக போய் என்ன செய்ய போறா? பேத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உனக்கு நான் வயசுக்கு வந்தா கொட்டை கம்பா இருப்பேன். நான் புளி ஓட்டு ஊண்டுவேன். நான் மண்ணை மேவிடுவேன். மண்ணை மேவனா நான் மேல கிடுகு போடுவேன். தருத்தினே பிடிச்சவை. உன் வீட்டில் நான் அடுப்பா இருப்பேன். அதுல நான் விறகா இருப்பேன். நான் விறகு எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி விட்டுருவேன். புசுண்டு புகையா போவேன். நான் கண்ணு காந்துவேன். செவரொட்டியெல்லாம் வெந்து போகும். புசுண்டு புகையா போட. ஐயோ ஐயோ. ஆனா செவரொட்டியை சுட்டு திண்டா வாய பாடுற கட்டிங் பிளேடு மாதிரியே. ஐயோ. உனக்கு நான் உடம்பா இருப்பேன். அந்த உடம்புல வெறும் மசுரா இருப்பேன். நான்
நான் முளைக்க மாட்டேன். முளைக்க மாட்டேன்னா நான் கிருமி வாங்கி தடவுவேன் முளைக்கிறதுக்கு. நான் ஒட்டிக்கிருவேன். ஒட்டிக்கிட்டா நான் சுரண்டி எடுப்பேன். நான் புண்ணாயிருவேன். புண்ணானா நான் பிதுக்கு மருந்து ஓடுவேன். ஓ நான் சலம் வச்சிருவேன். சலை வச்சா பிதுக்கி எடுப்பேன். வலிக்காம ரெக்கைய வச்சு தடவி ஓடுவேன். சுகமா இருக்கும். ஐயோ என்ன சொன்னாலும் வர்றானே, இங்க வாடா. உனக்கு நான் குனிய வைப்பேன். நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். உன்னை நான் குனிய வைப்பேன். சொல்ல மாட்டேன். எதை சொல்லி ரப்பு ரப்புன்னு அடிப்பேன். சொல்ல மாட்டேன். அடிச்சு உனக்கு நான் ஜாக்கெட்டா இருப்பேன். நான் ஊக்கா இருப்பேன். நான் கொக்கிய நெளிச்சுக்கிருவேன். கொச்சியை நினைச்சா போட்டு ஊர்ல போயிருக்க ஊரை பார்க்கட்டும். எனக்கண்ணா சொல்லாதீங்க மருமணி, உங்க சுத்தலையா? நான் உனக்கு சென்னையா இருப்பேன். சென்னையா இருந்தா நான் குட்டி ஓடுவேன். உங்க என்னது யார் சொல்றா? இப்ப கூட்டத்தை கலப்பணும். பாத்தீங்களா பெருசு? அதுல பேசுறது இதுலயும் பேச போறாங்கப்பா. ஏப்பா நீ இருப்பா ஏப்பா ஒன்னாச்சுண்டு இப்ப பாரு இந்த இளைஞர் ஊரா போயிடுவா. ரெடி ரெடி. எப்படி தெரியுமா போக மாட்டாங்களா? செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்டும் பாடதம்மா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம். உன்னை கூட்டு வந்ததுக்கு செஞ்சடா ஒரு வேலை. முதல்ல சாச்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு வண்டியாடா. உன்னை எரிச்சல வேண்டியதால. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் கிளம்புது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளியா, மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா, முத்துவள்ளி தங்கச்சிதான் சோழவள்ளியா. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே சத்தியமூர்த்திய கனவில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஆமா பெரிய முனிவர் எல்லா சத்தியம் இழுக்கிறார். ஒவ்வொரு உதுத்த முண்டை உன் உடம்புக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிற கேடி. அவர் தான் விச்சி 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 விச்சின்னு ஏறுவாரு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இங்கே பண்ணுறேன். நான் இங்கே முக்கிட்டு பாடுறேன், முச்சந்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியாடா. அப்படி சொல்லாதீங்க. நீ திருந்த மாட்டத்தான். அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செத்துக்கிட்ட பாடதம்மா ராதா மனசு. நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா பொம்பளை இல்லை, அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்தக்கிட்ட பாடுதையா இந்த மனசு.
அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்க இல்லை, துடிப்பும் அடங்குதில்லை, செவ்வரடி தோட்டத்தில் துள்ளு மெராகோ திடிக்கிட்டோம் பாடுதையா திசு மெராகோ. தனக்கங்குளம் ராசன் ஒளி ஒளி அமைப்பு எனக்கு 200 அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கு மறுக்குடுந்தார் நன்றி நன்றி வணக்கம். பத்திரகாளியம்மன் துணை நிலையூர் பந்தல் அமைப்பாளர்கள் என் ரவி எனக்கு 200 அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம். அண்ணே மகாலிங்கன் என்று வாங்கி கொடுனே ஒரு 1000 ரூபாய். உன் காதலை சொல்லு விஜி. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோலமா. எம்கேஆர் மருதமணி விஜி. காதல் கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடு. அண்ணன் மந்திரியோட பிஏ எனது ஊர் அருகாமையில் உள்ள குராய் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் மகாலிங்கன் அண்ணன் அவர்கள் எனக்கு 1000 ரூபாய், எனது அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 500 ரூபாயும், திருச்சி விஜய் அவர்களுக்கு 500 ரூபாயும் அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தால் நன்றி நன்றி வணக்கம். எனக்கு விவசாய லோன் ஒரு டிராக்டர் ஒன்று போடணே. உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டீங்க, அதை எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்.